I have a soup. This is a delicious soup. எனக்கு சூப்பு. சார், உங்களுக்குலாம் இல்ல சார். ஆரியா சாருக்கு மட்டும் தான். வாவ், மைண்ட் ப்ளோயிங். சூப்பரா இருக்கு. யார் செஞ்சது? நான். I made it, sir. Is it? I have a gift for you. Huh? Me? Oh, wow. Hey. Have it. Wow. You deserve it. ஐயோ, Golden watch. Thank you, sir. Enjoy. Very nice gift, sir. Thank you so much. இந்த படிச்ச பொண்ணுங்க இருக்காங்களே, கிஃப்ட்ங்கிற பேர்ல எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க போல இருக்கு. இதே ருக்கு பாரு, படிக்கலனாலும் அவ டீசன்ட். இவங்களுக்கு இந்த கிஃப்ட்னா அப்ப எனக்கு கண்டிப்பா. சார், நான் பிரியாணி பண்ணிருக்கேன் சார். நான் பண்ண பிரியாணி சாப்பிடுங்களேன். சூப்பரோட சூப்பரா இருக்கும் சார். நீ செஞ்சதா? ஆமாமா, நானே செஞ்சது. Very tasty. நீயே பண்ணதா? ஆமாமா, நான் தான் பண்ணேன் சார். நான் தான் பண்ணது. I have a gift for you also. Wait. ஐயோ, gift. ஐயோ, gift. அக்கா எனக்கு gift. கொடுங்க சார். You like it? Golusu, it's for you. Hey, wow. Enjoy. கொலுசே. ஏ காலே கொலுசே. சூப்பர் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். Thank you சார். Welcome. கிஃப்ட்னா படிச்ச பொண்ணுங்க படிக்காத பொண்ணுங்கன்னு பிரிக்க தேவையில்லை. எல்லாம் ஒரே கேட்டகரி தான். Chicken. சிக்கன் சாப்பிடுங்க சார். நீங்க ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணுங்க சார். ஐயோ, பண்ணுங்க. ஹலோ. ஹலோ 108. ரொம்ப எமர்ஜென்சி. ப்ளீஸ் இங்க கொஞ்சம் வரீங்களா? என்ன பிரச்சனைமா? சார், ரொம்ப விக்கிர இருக்கு சார் ஒருத்தங்களுக்கு இங்க. விக்கலுக்குலாம் வண்டி எடுத்துட்டு வர முடியாதுமா. போன வைமா. ஐயோ அக்கா, சரிக்கா, வேற ஏதாவது செய்யுங்கக்கா. ஐயோ, என்ன பண்றது? சரி குடி. குடிங்க சார். குடிங்க சார். சார். ஐயோ மாரியத கலையா. இவ போட்டு விக்கல் நின்றுச்சுனா லண்டனோக்கு வந்துட்டு நான் அளவு குத்துறேன். மூக்கல அளவு குத்துறேன். சார், உங்களுக்கு விக்கல் நின்றுச்சுங்களா? ஐயோ, என்ன நிக்கிறீங்களா? ஐயோ. ஆரியா, I love you. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.